ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டன். நம்மளோட சேனலில் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் சொல்லி நான் ஒரு 2 ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ஃபுல் வீடியோ தான் இது. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோழிக்கு வந்து தீனி தான் அரைச்சிட்ருந்தோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த காலிஃப்ளவர் இலை இதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த காலிஃப்ளவர் இலை தான் இது எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது வந்து வேறு ஒரு மிஷினில் வந்து நம்ம அரைச்சது. இது வந்து மோட்டார் மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ வேஸ்ட்டான வாளி இருக்கும்ல, பெயிண்ட் வாளி, அந்த வாளியில் வந்து உள்ள மோட்டார் செட் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து நார்மல் மிஷினை வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணியிருப்போம். ஸோ இதில் தான் வந்து கோழிக்கு வந்து தீனி எல்லாமே அரைப்போம். ஸோ இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து பிளேடு மாதிரி நம்ம மிக்ஸி ஜாரில் பிளேட் கொடுத்துருப்போம்ல, அந்த மாதிரி பிளேட் கொடுத்துருப்போம். ஸோ பிளேடு கொடுத்து தான் வந்து மோட்டார் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி இதில் செட் பண்ணியிருப்போம். இதில் தான் கோழி தீனி எல்லாமே அரைப்போம். தீனி அதில் அரைச்சிட்டு அது என்னென்னா காய்கறியெல்லாம் அதில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தவிடு இருக்குல்ல, ஒரு 1.5 டப்பா தவிடு போடுவாங்க. ஸோ போட்டுட்டு அதோடு சேர்த்து கம்பு, மக்காச்சோளம், அரிசி, கோதுமை இதெல்லாமே வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எல்லாமே வந்து ஒரு 2 கை எடுத்து அதில் போட்டுக்குவாங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. காய்கறி, தவிடு, கோதுமை, மக்காச்சோளம், கம்பு, அரிசி இது எல்லாமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்து கோழிக்கு வந்து தீனி கொடுப்பாங்க. நான் ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோவில் வந்து கோழி தீனி, காய்கறி என்னென்ன சேர்த்துருக்கோன்னு சொல்லியிருப்பேன் நான். ஸோ அந்த தீனி தான் வந்து கோழி எல்லாமே சாப்பிடும். ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ வரைக்குமே நமக்கு காய் தேவைப்படும். ஸோ அது எதுக்காகனா, காலையில் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி காயெல்லாம் அரைச்சி போடுவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு டைம் வந்து காயெல்லாம் அரைச்சி போடுவாங்க. ஸோ இந்த 2 டைம் வந்து தீனி கொடுப்பாங்க. அதுக்காகவே நமக்கு வந்து கோழி கொஞ்சம் நிறையா இருக்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக வந்து நமக்கு கிலோ தேவைப்படும். ஸோ எல்லா கோழிக்குமே வந்து இந்த மாதிரி தீனியெல்லாம் போட்டாச்சு. இது வந்து ஷார்ட்ஸ்லேயும் வந்து நான் காட்டியிருப்பேன். ஸோ அதுலேயே வந்து நிறைய பேர்த்துக்கு எனக்கு அதில் பார்த்துட்டு இன்னொரு விஷயம், எனக்கு ப்ரைவேட்டாகவும் எனக்கு மெசேஜ் பண்ணிங்க, இந்த மாதிரி கோழி வளர்க்குற வீடியோலாம் போடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வீடியோ எடுத்து நான் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கோழி வளர்க்குறதுலேயும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கீங்க. இப்போ என் ஹஸ்பண்டே என்னவே சொல்கிறாங்க, கோழி அதெல்லாம் எல்லாமே நீயும் கற்றுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரி பார்ப்போம். ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது கோழி வளர்க்குறது. ஆனால் என்னென்னா, ஒரு சில நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு கோழிக்கு சீக்கு வந்துச்சு அப்படின்னா, அது மற்ற கோழிக்கு பரவுறதுக்கு முன்னாடியே அதை நம்ம தனியாக செப்பரேட்டாக நம்ம வேறு ஒரு கூண்டுலையோ தனியாக நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த நோய் வந்து மற்ற கோழிக்கு தடுக்கிறத நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம், பரவுறதை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ அந்த ஒரு இது மட்டும்தான் ட்ராபேக். ஏன்னா கோழிக்கு ஒரு சீக்கு வந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்க கோழி எல்லாத்துக்குமே வந்து அந்த சீக்கு பரவிடும். ஸோ அதனால் அது ஒரு ட்ராபேக் மட்டும்தான். அதுவுமே கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பொதுவாக வீட்டில் இருக்க லேடிஸ், இந்த கிராமத்தில் இருக்கிற லேடிஸ்லாம் வந்து இந்த மாதிரி கோழி வளர்ப்பு வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். நிறையா வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம் இந்த கோழி வளர்ப்புலலாம். ஸோ அதனால் என்னையும் கற்றுக்கன்னு சொல்லியிருக்காங்க. நானும் டைம் இருந்தால் கற்றுக்கிறேன்னு சொன்னேன். ஸோ இப்போ அதுக்கடுத்து வந்து இது எல்லாமே இந்த லாஸ்ட் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. கோழி அடையிற டைமில் கோழி எல்லாமே வந்து ஒரு 5:30, 6 வந்து திறந்து விட்டாங்க அப்படின்னா அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு கோழி அடையிற இடத்துக்கு வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் கோழி எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக இருக்கா, இல்லை ஏதாவது கோழி வந்து மிஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்குவாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு வருவாங்க. அதே மாதிரி இந்த கோழி வளர்க்குறதுல கரெக்டாக கோழிக்கு கொடுக்குற டேப்லெட்டாக இருந்தாலும் சரி, இன்ஜெக்ஷனாக இருந்தாலும் சரி, கரெக்டாக அந்தந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இன்ஜெக்ஷன் நம்ம கொடுத்துடணும். ஏன்னா இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து இன்ஜெக்ஷன் போடுறப்ப கூட நானும் இருப்பேன். கோழிக்கு அந்த பிறந்த கோழிக்கு ஊசி போடுவாங்க. அதுக்கப்புறம் 45 நாளைக்கு ஒரு ஊசி போடுவாங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஊசி போடுவாங்க. ஸோ அப்படின்றப்போ அந்த ஊசி போடுறது இது எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே வந்து கோழி வளர்ப்பு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி கோழிக்குமே வந்து தண்ணி வைப்பாங்கல்ல, தண்ணி வைக்கிறதுலையும் ஒரு சில டானிக்லாம் ஊற்றுவாங்க, லிவர் டானிக்கு அந்த மாதிரிலாம். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக என்னோட சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி வீடியோ போடுறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் வந்து
அந்த ஈவினிங் ரொட்டீன் சொல்லி நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு வந்து வியூஸுமே நிறையா போச்சு. எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நம்ம குரூப்பில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து எனக்கு இந்த நாட்டுக்கோழி பற்றி எனக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டனால தான் மறுபடியும் நான் அந்த கோழியை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கும் வேறு யாருக்காவது நாட்டுக்கோழி வளர்ப்பு முறை பற்றி ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் அந்த கோழி பற்றின டீட்டெயில்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஒரு வீடியோவாகவும் நான் எடுத்து நான் போடுறேன். ஸோ வில்லேஜில் இருக்கிறவங்களோட லைஃப் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வீட்டிலேயே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆடு மாடு கோழி இதுதான் வந்து அவங்களுக்கான ஒரு உலகம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ என் ஹஸ்பண்டோட உலகம்னு சொன்னோன்னா அது கோழி தான். எப்போ பார்த்தாலும் இந்த கோழி பற்றியதே தான் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த ஈவினிங் ரொட்டீனோட ஃபுல் வீடியோ நான் போட்டுட்டேன். கோழி வளர்ப்பு பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எனக்கு மறக்காமல் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.